வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சாப்டர். ஆனா கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு நான் உங்களுக்கு இதை சூப்பர் ஈஸியா சொல்லித்தரேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு சிம்பிள் கேள்விதான். எலக்ட்ரிசிட்டியை, அதாவது கரண்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? நம்ம விரும்புறப்போ ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அதிகமாக்கணும், குறைக்கணும். இது எப்படி சாத்தியம்? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்னு காப்பர் மாதிரி கண்டக்டர்ஸ். அதை ஒரு வைட் ஓப்பன் ஹைவேயா இமேஜின் பண்ணிக்கோங்க. கரண்ட்டுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது, ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ரப்பர் மாதிரி இன்சுலேட்டர்ஸ். இது ஒரு கம்ப்ளீட்லி பிளாக் ரோடு மாதிரி, கரண்ட் கொஞ்சம் கூட போகாது. ஸோ நம்ம தேடுற அந்த கண்ட்ரோலுக்கு ரெண்டுமே யூஸ் ஆகாது. கரெக்டா? இப்போ இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, டிரான்சிஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி, அப்போ கூட இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு. அது பேர் தான் வேக்யூம் டியூப்ஸ். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அது சைஸ்ல ரொம்ப பெருசு, நிறைய பவர் சாப்பிடும், ஈஸியா ஃபெயில் ஆயிடும், அப்புறம் ரொம்ப சூடாகும். ஸோ கிளியரா தெரியுது, இது ஒரு நல்ல சொல்யூஷனே கிடையாது. அப்போ அந்த பெரிய கண்ட்ரோல் ப்ராப்ளமோட ரியல் சொல்யூஷன் என்ன? அதுதான் நம்ம சாப்டரோட ஹீரோ, செமிகண்டக்டர். உண்மையிலேயே இது ஒரு மேஜிக் மெட்டீரியல் மாதிரி தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. ஒரு செமிகண்டக்டரை ஒரு ஹைவேவா நினைச்சுக்கோங்க. அந்த ஹைவேல நம்ம டோல் பூத் வச்சு இல்ல லேன்ஸை மாத்தி டிராஃபிக் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல? அதே மாதிரி தான். ஸோ இங்க முக்கியமான வார்த்தை என்ன? கண்ட்ரோல். சரி, இப்போ உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினேஷனை பார்ப்போம். A material with electrical conductivity intermediate between conductors and insulators. சிம்பிளா சொல்லணும்னா, இதோட கண்டக்டிவிட்டி ஒரு கண்டக்டர் அளவுக்கு அதிகமும் இல்ல, ஒரு இன்சுலேட்டர் அளவுக்கு கம்மியவும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. நம்ம ஹைவே எக்ஸாம்பிள்ல டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ற மாதிரி செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஆனா ஒரு பியூர் செமிகண்டக்டரை மட்டும் வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுல அந்த அளவுக்கு மேஜிக் கிடையாது. அதோட உண்மையான பவர் டோப்பிங்னு சொல்ற ஒரு ப்ராசஸ்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அப்படின்னா என்னன்னு பாப்போமா? டோப்பிங்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஒரு பியோர் யானி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்துக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் 2, இதுல ரொம்ப கொஞ்சம் அளவு ஒரு இம்பியூரிட்டி ஆட்டமை சேர்க்கணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டோப்பிங். ஸ்டெப் 3, இப்படி சேர்க்கிறதுனால அதுல எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேரியர்ஸ், யானி எலக்ட்ரான்ஸ் இல்லனா ஹோல்ஸ் உருவாகும். அப்போ ஃபைனலா என்ன ஆகுது? இப்போ அந்த மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இவ்வளோதான் டோப்பிங். இந்த டோப்பிங்லயே ரெண்டு டைப் இருக்கு, ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஒன்னு என் டைப் டோப்பிங். இங்க நம்ம சேர்க்கிற இம்பியூரிட்டி எக்ஸ்ட்ரா என் ஃபார் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். இன்னொன்னு பி டைப் டோப்பிங். இங்க சேர்க்கிற இம்பியூரிட்டி ஹோல்ஸை கிரியேட் பண்ணும். இந்த ஹோல்ஸ் பி ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ பி டைப்ல ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். சிம்பிள். இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டுட்டா ஆச்சரியப்படுவீங்க. ரெடியா? ஒரு பியோர் சிலிகான் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு அதுல ரொம்ப ஒரு சின்ன அளவு பாஸ்பரஸ் ஆட் பண்ணி என் டைப் டோப்பிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதோட கண்டக்டிவிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கெஸ் பண்ணுங்க. தெரியுமா? சுமாரா 23 மில்லியன் மடங்கு, 23 மில்லியன் டைம்ஸ். ஜஸ்ட் இமேஜின், ஒரு சின்ன இம்பியூரிட்டி அந்த பொருளோட குணத்தையே மாத்திடுச்சு. இந்த ஒரே ஒரு ஐடியா தான், இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ற எவ்ரி சிங்கிள் டிஜிட்டல் டெக்னாலஜி அதோடைய அடிப்படை. சரி, இப்போ நம்ம கிட்ட பி டைப் மெட்டீரியலும் இருக்கு, என் டைப் மெட்டீரியலும் இருக்கு. இப்போ இது ரெண்டு டைப்பையும் ஒன்னா சேர்த்தா ஜாயின் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு கிடைக்கிறது தான் PN ஜங்ஷன். இதுதான் நம்ம பார்க்க போற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் பேசிக் பில்டிங் பிளாக். ஒரு பி டைப் மெட்டீரியலையும் ஒரு என் டைப் மெட்டீரியலையும் சேர்க்கும்போது அந்த ரெண்டு சேர்ற இடத்துல, யானி அந்த ஜங்ஷன்ல ஒரு பேரியர் ஃபார்ம் ஆகும். இந்த பேரியரோட வேலை என்ன தெரியுமா? அது கரண்ட்டை ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர கரண்ட்டை பிளாக் பண்ணிடும். சிம்பிளா சொல்லணும்னா இது கரண்ட்டுக்கு ஒரு ஒன் வே கேட் மாதிரி. இங்கே போகலாம், ஆனா திரும்பி வர முடியாது. ஓகே, இப்போ இந்த PN ஜங்ஷன் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி செமிகண்டக்டர்ஸ் பத்தி நம்மகிட்ட இருக்கிற சில காமன் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தப்புங்களை அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு மார்க்ஸ் போகாது, ஃபுல் மார்க்ஸ் கேரண்டி. முதல்ல ரொம்ப பெரிய தப்பு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செமிகண்டக்டர்னா ஒரு வீக் கண்டக்டர், கொஞ்சமா கரண்ட் கடத்தோ அவ்வளோதான்னு. இது அப்படியே தப்பு. கரெக்டான விஷயம் என்னன்னா, ஒரு செமிகண்டக்டரோட மெயின் ப்ராப்பர்ட்டியே அதோட கண்டக்டிவிட்டியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியறது தான். அது வீக்கா இருக்கிறது முக்கியம் இல்ல, அதோட கண்டக்டிவிட்டி கண்ட்ரோலபிளா இருக்கிறது தான் முக்கியம். இந்த வார்த்தையை மறக்காதீங்க. ரெண்டாவது காமன் மிஸ்டேக், ஒரு மெட்டலை ஒரு கண்டக்டரை ஹீட் பண்ணா என்ன ஆகும்? அதோட கண்டக்டிவிட்டி குறையும்.
கரெக்டா? நிறைய பேரு செமிகண்டக்டருக்கும் அதே தான் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அகெயின் ராம். உண்மை என்னன்னா ஒரு செமிகண்டக்டரை நீங்க ஹீட் பண்ணும்போது அதுல இன்னும் நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் யானி எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதோட கண்டக்டிவிட்டி அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெட்டல்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பிஹேவியர். மூணாவது ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் இந்த ஹோல்ஸ பத்தி. ஹோல்ஸ்னா வெறும் ஒரு காலியான இடம், எம்டி ஸ்பேஸ், அதுல ஒன்னும் இல்ல, அது கரண்ட்டை கேரி பண்ணாதுன்னு நினைக்கிறது. இது தப்பு. த கரெக்ட் பாயிண்ட் இஸ் ஹோல்ஸ் ஆர் ரியல் சார்ஜ் கேரியர்ஸ். அதுங்களும் மூவ் ஆகும், கரண்ட்டை கேரி பண்ணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு லைன்ல சேர்ஸ் இருக்கு, ஒரே ஒரு சேர் மட்டும் காலியா இருக்கு. ஒரு ஆள் அந்த காலி சேருக்கு போனா அவர் இருந்த சேர் காலியாயிடும். ஸோ ஆள் முன்னாடி போகும்போது அந்த காலி சேர் யானி அந்த ஹோல் பின்னாடி போற மாதிரி தெரியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ரிமெம்பர், ஹோல்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ முக்கியமோ ஹோல்ஸும் அவ்வளோ முக்கியம். சரி, இன்னைக்கு படிச்சத ஒரு குவிக் சம்மரியா பாத்திரலாம். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாயிண்ட் 1, எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ற ப்ராப்ளமை சால்வ் பண்ணது செமிகண்டக்டர்ஸ் தான். பாயிண்ட் 2, அதோட கீ ப்ராப்பர்ட்டி என்ன? கண்ட்ரோலபிள் கண்டக்டிவிட்டி. பாயிண்ட் 3, இந்த கண்ட்ரோல் எப்படி வருது? டோப்பிங்னு சொல்ற ப்ராசஸ் மூலமா. பாயிண்ட் 4, டோப்பிங்ல N டைப் எலக்ட்ரான் மெஜாரிட்டி அண்ட் P டைப் ஹோல் மெஜாரிட்டி மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்றோம். ஃபைனல் பாயிண்ட், இந்த PNN சேர்த்து உருவாக்குற PN ஜங்ஷன் தான் எல்லா செமிகண்டக்டர் டிவைசஸ்க்கும் பேசிக் பில்டிங் பிளாக். நம்ம இன்னைக்கு படிச்ச இந்த ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா, டோப்பிங் பண்ணி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்றது. இந்த ஐடியா தான் டயோஸ், டிரான்சிஸ்டர்ஸ், அப்புறம் நீங்க யூஸ் பண்ற மொபைல் ஃபோன்ல இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லா மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸுக்கும் ஆதாரம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டா பிசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும்